என் வீட்ல பெண் குழந்தை இருக்குப்பா. அதுக்கு நான் ஒரு 50 பவுன் நகை போடணும். நெறைய ப்ராப்பர்ட்டிலாம் சேர்த்து வைக்கணும். நல்ல ஒரு வசதியான இடமா பார்த்து என் பொண்ண வந்து அங்க கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். இது மட்டும் தான் எனக்கு கனவு அப்படின்னு நெனச்சிட்டு இருக்க பெற்றோராங்க நீங்க. அப்ப இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும், தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் மட்டும் தான் நம்ம குடுக்கணுமே தவிர, நீங்க குடுக்குற நகை, பணம், வசதியான வாழ்க்கைலாம் அவங்களுக்கு தேவையே இல்லங்க. ஏன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க எந்த மாரி இடத்துல வளர்ந்து வராங்களோ, அதே அளவுக்கு அவங்க போற இடத்துல இருந்தா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற அளவுக்கு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நல்லா தெளிவா தான் இருக்காங்க. பெத்தவங்க தான் நம்ம பிள்ளை நம்ம வீட்ல பெருசா வசதி இல்ல. நம்ம கஷ்டப்பட்டாது நல்லா சம்பாரிச்சு, குழந்தைக்கு நெறைய நகை போட்டு, நெறைய சொத்து எழுதி குடுத்து, போற இடத்துலயாவது எந்த கஷ்டமும் படாம நல்லா வசதியா வாழணும் அப்படின்னு இன்னைக்கு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. நீங்க நெனைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. நீங்க குடுக்குற காசு, பணம், நீங்க குடுக்குற ஆடம்பரமான வாழ்க்கை அந்த பெண் குழந்தைக்கு மகிழ்ச்சிய அளிக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மகிழ்ச்சி அளிக்காதுங்க. நீங்க சொல்லிக் குடுக்குற தைரியமும், தன்னம்பிக்கையும், கல்வியும் மட்டும் தான் ஒரு குழந்தைய வந்து இந்த சொசைட்டிக்கு வெளிய தைரியமா அனுப்புமே தவிர, இந்த சொசைட்டில அவங்கள தைரியமா நடமாட வைக்குமே தவிர, நீங்க குடுக்குற நகை, பணம், சொத்து இது எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படாது, பிரயோஜனமும் இல்லங்க. தயவு செஞ்சு இப்ப இருக்க பெற்றோர் அத புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ல பெண் பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா, அதுக்கு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும், வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அத நம்பளால எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைய மட்டும் நீங்க குடுத்து அனுப்புங்க. அந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாவும் இருப்பாங்க, தைரியமாவும் இந்த சொசைட்டில இருப்பாங்கங்க.